இன்னைக்கு சாப்டர் 6 trigonometry exercise 6.1ல நம்ம first question பார்க்க போறோம். first questionக்கு போறதுக்கு முன்னாடி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். first இது ஒரு 4 mark question. so இது carries 2 mark, இந்த subdivision carries 2 mark. இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு 4 mark question கொடுப்பாங்க. மேபி இது என்ன ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம், என்ன question வேணாலும் அவங்க கேட்கலாம். இது prove that questions, ஓகேவா? இந்த மாதிரி prove that questions வந்துட்டு trigonometryல ஒரு important டாபிக் தான், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ப்ரூவ் அப்படின்னு நமக்கு ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம தனித்தனியா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா cot theta plus tan theta is equal to secant theta cosecant theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இங்க கொடுத்திருக்கிற LHS சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இந்த RHS கொண்டு வரணும், ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் LHS என்னன்னு பாத்துக்கலாம். LHS என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். cot theta plus tan theta இதுதான் நம்மளோட LHS. RHS என்ன அப்படின்னா secant theta cosecant theta, ஓகேவா? இப்போ இந்த LHS இருந்து தானே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இங்க பாருங்க, cot, tan, secant, cosecant இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு sin cosக்கு மாத்திக்கோங்க. இப்படி மாத்துறதுனால நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அப்போ நம்ம இந்த cot thetaவே tan thetaவே என்னவா மாத்தலாம் அப்படிங்கும்போது நமக்கு இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா cot theta is equal to cos theta divided by sin theta, tan theta is equal to sin theta divided by cos theta. அப்போ நான் இதுக்கு பதிலா நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? It is equal to cos theta divided by sin theta plus sin theta divided by cos theta. இங்க பாருங்களேன், நான் இங்க அடிஷன் பண்ணணுமா? பட் எனக்கு இங்க காமன் டினாமினேட்டரே இல்ல. அப்போ என்னால இங்க அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்க நான் வந்துட்டு LCM எடுக்கணும். அப்ப LCM எடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான். அப்போ இதை நான் மல்டிப்ளை தான் பண்ணுவேன். sin theta into cos theta அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம LCM எடுக்கும்போது நான் இந்த ஃபிராக்ஷனை நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். cos theta divided by sin theta, ஓகேவா? இங்க எனக்கு வந்துட்டு LCMல என்ன இருக்கணும்? sin theta into cos theta இருக்கணும். இங்க sin theta இருக்கு, cos theta இல்லாததுனால நான் cos theta மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்க நம்ம என்ன டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்றோமோ அதே தான் நம்ம நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணணும். சோ நான் அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளஸ், நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன், இந்த ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன். சோ sin theta divided by cos theta. இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன்? cos theta இருக்கு, sin இல்லாததுனால sin மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் அதே தான் நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். அப்படி பண்றதுனால எனக்கு இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா cos theta ஓட ஆன்சர் என்ன? cos square theta பிளஸ் sin theta வந்துட்டு sin square theta. இப்ப எனக்கு LCMமும் என்னோட டினாமினேட்டரும் இங்க என்ன? sin theta cos theta, ஓகேவா? இது நம்ம வேற மாதிரி எழுதலாம். என்னது? sin square முன்னாடி கொண்டு வந்துட்டு cos square theta பின்னாடி இப்படியும் நம்மளால எழுதலாம், ஓகேவா? cos theta. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? sin square theta cos square theta. இது நம்ம ஏன் இப்படி மாத்துறோம் தெரியுமா? இப்படி மாத்துனதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருக்கு. so sin square theta cos square theta is equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு பதிலா நான் 1 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? so 1 divided by sin theta cos theta. sin theta cos theta அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டிப்ளைல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அதாவது எப்படின்னா 1 by sin theta into 1 by cos theta அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்ப எனக்கு இங்க என்ன வேணும்? RHSல பாருங்களேன், எனக்கு secant thetaவும் cosecant thetaவும் தான் வேணும். அப்போ நான் இதை வந்துட்டு என்னவா மாத்தணும்? எனக்கு சீக்கனும் கொசீக்கனும் வர மாதிரி நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அப்ப இங்க பாருங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 by sin theta is equal to cosecant theta, 1 by cos theta is equal to secant theta. அப்ப நம்ம இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன? 1 by sin theta க்கு பதிலா cosecant theta, 1 by cos theta க்கு பதிலா secant theta. இங்க நமக்கு என்ன வேணும்? இதை ஜஸ்ட் நம்ம முன்னாடி பின்னாடி மாத்தி எழுதினா போதும். so secant theta cosecant theta. இப்போ நம்மளோட LHS என்ன? cot theta plus tan theta. அதை வச்சு நம்மளோட RHS நம்ம கொண்டு வந்துட்டோமா? அப்போ LHS is equal to RHS. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். என்னன்னா cot theta
plus tan theta is equal to secant theta into cosecant theta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ நம்ம hence proved அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை நம்ம எழுதுனா நமக்கு இதுலயே ஒரு 1 மார்க் கிடைக்கும். இது கொஸ்டின்லயே இருக்கிறது தான். ஸோ இது யாரும் எழுதாம மார்க் லூஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இருக்கு. அதுல என்ன கேட்டிருக்காங்க? tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணணும்? LHS வச்சுதான் RHS கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம LHS என்னன்னு எழுதிக்கலாமா? LHS வந்துட்டு tan power 4 theta plus tan square theta. இங்க RHS என்னது? RHS வந்துட்டு secant power 4 theta minus secant square theta. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுதா? ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப இங்க ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா, காமன் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. என்னன்னா tan square theta. அதை நான் வந்து வெளியில எடுத்துடுறேன். வெளியில எடுத்துட்டு எனக்கு இங்க என்ன இருக்கும்னா tan square theta இங்க வந்து 1 தான் இருக்கும். ஸோ tan square theta plus 1. எனக்கு இங்க ரெண்டுமே சீக்கனுக்கு மாத்தணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி இருக்கிறத சீக்கனுக்கு மாத்துற மாதிரி ஏதாச்சும் ஐடென்டிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கு. tan square theta plus 1 is equal to secant square theta அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? இந்த tan square theta இங்க இருக்கிற tan square theta plus 1க்கு பதிலா நான் இந்த secant square theta-வை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு இன்னுமே இன்னொரு tan square theta இருக்கா? இப்ப அதையுமே நான் மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க பாருங்களேன். இப்ப ஆல்ரெடி ஒரு ஐடென்டிட்டி இருக்கா? இந்த ஐடென்டிட்டியவே நான் வந்துட்டு மாத்தி எழுதுறேன். எப்படி தெரியுமா? இப்ப எனக்கு எது வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகணும்? tan square theta. tan square theta-வை லெஃப்ட் சைடு வச்சுட்டு secant square theta plus 1 அந்த சைடு கொண்டு வரும்போது -1. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த secant square theta minus 1 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா tan square theta வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். அப்ப நமக்கு தேவையான சீக்கண்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை நான் மாத்தி எழுதிக்கிறேன். tan square theta-க்கு பதிலா secant square theta minus 1 into உள்ள இருக்கு என்னது? secant square theta. இப்ப இதை பிராக்கெட் ரிமூவ் பண்ணி நான் எழுதிக்கிறேன். secant square theta into secant square theta எவ்வளோ அப்படின்னா secant power 4 theta. அது இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் எவ்வளவு? பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா சைனை மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம எழுதணும். ஸோ இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணிடாதீங்க. அப்போ மைனஸ் இன்டு பிளஸ்ங்கும் போது நம்மளோட ஆன்சர் என்ன? மைனஸ். ஸோ 1 into secant square theta is equal to secant square theta. இங்கேயும் நம்ம RHS நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ LHS வச்சு நம்ம RHS கொண்டு வந்துட்டோமா? அப்ப LHS is equal to RHS tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் LHS வச்சு RHS ப்ரூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் LHS எடுத்துக்கிட்டேன். LHS பார்க்கும்போது எனக்கு cot theta tan theta அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு cot theta tan theta அப்படின்னு இருக்கிறதுனால நான் இதை sin cosன்னு மாத்திக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி பண்ணும்போது எனக்கு cot theta-க்கும் tan theta-க்கும் ஃபார்முலா இருக்கு. அதை நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க அடிஷன் இருக்கா? என்னால அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நான் LCM எடுத்து நான் காமன் டினாமினேட்டர் கொண்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? cos square theta plus sin square theta divided by sin theta cos theta அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். இதை நான் திருப்பியும் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதாவது sin square theta plus cos square theta divided by sin theta cos theta அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ ஏன் இப்படி நான் கொண்டு வந்தேன் தெரியுமா? இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன தெரியுமா? பாருங்க ஃபார்முலால இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு பதிலா நான் 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க பாருங்களேன், sin theta into cos theta இது மல்டிப்ளைல இருக்கு. அப்ப நான் வந்துட்டு இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்படி எழுதினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதுவும் நமக்கு தேவைப்படுற RHSக்கு ரிலேட்டடாவே ஒரு வேல்யூ இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1 by sin theta is equal to cosecant theta, 1 by cos theta is equal to secant thetaன்னு சொல்லிட்டு அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளோட ஃபார்மேட்க்கு நான் மாத்தி எழுதிக்கிட்டேன். அப்ப என்னோட LHS-உம் RHS-உம் நான் கொண்டு வந்துட்டேன். cot theta plus tan theta is equal to secant square theta
into cosecant theta வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். So it is hence proved. Next, tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta வா. So நான் LHS ல இருந்து RHS ப்ரூவ் பண்ண போறேன். இங்க எனக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கிறதுனால அந்த காமன் ஃபேக்டர் வெளியே எழுதிக்கிட்டா bracket குள்ள வந்துட்டு tan square theta plus 1 இருக்கும். எனக்கு இங்க secant தானே தேவைப்படுது. இதே இந்த tan square theta plus 1 is equal to secant theta அப்படின்னு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஓகேவா? அப்ப நான் இந்த tan square theta plus 1 பதிலா அடுத்த ஸ்டெப்ல secant square theta அப்படின்னு மாத்திக்கிட்டேன். எனக்கு இன்னுமே ஒரு tan square theta இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஐடென்டிட்டியவே நான் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். எப்படின்னா tan square theta is equal to secant square theta plus 1 அந்த பக்கம் போகும்போது minus 1. இப்போ இந்த tan square theta க்கு பதிலா நான் இந்த secant square theta minus 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பிராக்கெட் ஓபன் பண்ணி எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு secant power 4 theta minus secant square theta அப்படின்னு எனக்கு RHS வேல்யூ கிடைச்சிருது. அப்ப என்னோட LHS வச்சு என்னோட RHS ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப LHS is equal to RHS tan power 4 degree tan power 4 theta plus tan power 2 theta is equal to secant power 4 theta minus secant square theta நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். So it is hence proved. இதுல நம்மளுக்கு 1 மார்க் கிடைக்கும். இதை யாரும் எழுதுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.